கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் உபாகமத்தின் புஸ்தகம் 18:16 உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். ஓரேபிலே சபை கட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த உபாகமம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ கர்த்தரை வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார் என்று சொல்லு. அவர் செய்வார். இன்றைக்கு நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தை அவர் செய்வார். இது எவ்வளவு ஒரு உறுதியான வார்த்தை. இப்பொழுது நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி கேட்க போகிறோம். ஆண்டவரே, நேற்றைக்கு நீர் சொன்னீர் அவர் மாற்றுகிறவர் என்று சொல்லி, அந்த மாற்றத்தை நேற்றே நீ கொடுக்க ஆரம்பித்து விட்டீர். ஸ்தோத்திரம் தேவனே. இன்றைக்கு அவர் செய்வார் என்று நீங்கள் சொல்லுகிறீர். நீர் எங்களுக்கு செய்யும் ஆண்டவரே. எதை செய்ய தீர்மானிக்கிறீரோ அதை செய்யும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவியில நிரம்பி ஒப்பு கொடுத்து சந்தோஷமாய் நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தின் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீபா லகதட கந்தூர் யாக்கல பலபல 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 மகக்கட கதட மௌரியா தடகத டபோரம ரமௌதியா கத்த கத்த ரமர ஓர்கத டகத நிக்கத்து கத்துர ஷமோத டாகடகத டாக்கத்து கத்த ரபல பல 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 நீ செய்கிற தேவன்னா இருக்கத்துக்காக செதுறோம். அவர் செய்வார் என்று உம்மை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரே, அந்த வசனம் அப்படியே நடப்பதாக. ஓ ரீ ஷபக்கத்து ரமௌதுரியா கடகத டாக்கடு கடகத நக்கத்து ரீ ஷபகத நமரபரபரதா. நன்றி பிதாவே. சொதுரோம் 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 சொதுரம் ஐயா. சொதுரோம் சொதுரோம். ஆமென், ஆமென். தலையங்க வாக்கியமாக இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவான் 12:18. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். ஆமென். இந்த யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, அவர் செய்தார் என்று. நான் ஏற்கனவே சொன்னேன், உபாகமம் 18:16 அவர் செய்வார் என்று. செய்வார் என்பதற்கும் செய்தார் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. செய்வார் என்று சொன்னால் இனிமேல் தான் அவர் நன்மை செய்வார், இனிமேல் தான் அவர் கிருபை செய்வார், இனிமேல் தான் அவர் இரக்கம் செய்வார், இனிமேல் தான் அவர் அதிசயம் செய்வார், இனிமேல் தான் அவர் தீமையை நன்மையாய் மாறச் செய்வார். இதெல்லாம் இனிமேல் வருகிற எதிர்காலத்தில் நடக்க போகுது. அதுதான் செய்வார். ஆனா இந்த யோவான், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் 12:18 சொல்லுகிறது, சொல்கிறோம் அவர் செய்தார் என்று. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
அப்போ அவர் செய்தார் என்று சொன்னால் அவர் செய்து முடித்த பல காரியங்களை அது காண்பிக்கிறது. லாசருவை உயிரோடு எழுப்பினது அவர் செய்த காரியம். 5 அப்பம் 2 மீனை பல ஆயிரக்கணக்கானவருக்கு கொடுத்தது அது அவர் செய்த காரியம். கர்த்தர் நல்லவே. அப்புறம் கானாவூரில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது அது அவர் செய்த காரியம். மல்கூசின் காதை ஒட்ட வைத்தது அது அவர் செய்த காரியம். பர்த்திமேயு குருடனை சுகமாக்கினது அது அவர் செய்த காரியம். சோத்திரம், கர்த்தரை 7 பிசாசு பிடித்த ஸ்திரியை விடுதலையாக்கினது அது அவர் செய்த காரியம். இது எல்லாம் அவர் செய்தது. கல்லறையிலிருந்து வெளியே வந்தது அவர் செய்த காரியம். கர்த்தர் நல்லவர். கல்லறைக்குள் இருக்கும் போதே பாதாளத்திலே போய் ஊழியம் செய்தது அவர் செய்த காரியம். இது எல்லாமே அவர் செய்த காரியம். இப்போ அவர் செய்வார் என்கிற காரியமும் அவர் செய்தார் என்கிற காரியமும் இது ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிய வேண்டிய சத்தியத்தை காண்பிக்கிறதா இருக்கு. அதுல பிரதானமாய் இந்த யோவான் 12:18 படியாக அவர் செய்தார் என்கிற அவருடைய முன் அடிச்சுவடுகளை நான் திரும்பி பார்ப்பது நம்முடைய விசுவாசத்தை தலைக்கச் செய்யும். நம்முடைய நம்பிக்கையை துளிர்க்கச் செய்யும். அவர் எதையெல்லாம் செய்தார் அதை பார்த்தாலே நமக்கு அவர் என்ன செய்வார் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவச்சனமே, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது அவர் ஆறுதல் செய்தார் என்று. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுது, ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இருந்த இரவுக்கரு ஜெபத்துக்கு எந்த விதமான ஆறுதலும் இல்லாமல், எந்த விதமான தேறுதலும் இல்லாமல், விக்கித்தவர்களாய், விடாய்த்தவர்களாய், புலம்பினவர்களாய், கதறினவர்களாய், சோத்திரம் அங்கலாய்த்தவர்களாய் வந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தீத்து என்கிற மனுஷன் வந்ததினாலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே ஒரு ஆறுதல் தேவன் செய்தார் என்று சொன்னால், உங்களுக்கு எந்த காரியத்திலே ஆறுதலும் சமாதானமும் தேவை என்பதை கர்த்தர் அறிகிறாரோ அதற்கேற்ற ஒரு தேவ மனுஷனை, அதற்கேற்ற ஒரு தேவ மனுஷியை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து அவர் ஆறுதல் செய்ய வல்லவராயிருக்கிறார். இது புருஷர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஸ்திரீகளுக்கும் அவர் ஆறுதல் செய்கிற தேவன். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு பிரயாணம் பண்ணும் போது 3 சத்திரம் என்கிற இடத்திலே சென்ற போது ரோமாபுரியில் வந்த சகோதரர்களை கண்டதினாலே அந்த பவுல் ஆவியிலே பலன் அடைந்து தேவனை ஸ்தோத்தரித்தான். அதனால் அவனுக்கு அங்கு ஆறுதல் உண்டானது. ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சில சகோதரர்களை எதிர்கொண்டு வரச் செய்து ஆறுதலை செய்த தேவன், என் அன்பு ஊழியக்காரரே, தேவ மனுஷனே, சகோதரர்களே, உங்களுக்கும் இப்படிப்பட்ட தேவனை சார்ந்த மனுஷர்களை அனுப்பி அவர் ஆறுதல் செய்ய வல்லவராய் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே எலிசபெத் தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய வார்த்தையினால் கர்ப்பஸ்திரி ஆனபோது மரியாதை கொண்டு வந்து அந்த எலிசபெத்துக்கு ஒரு ஆறுதலாயும், எலிசபெத் மூலமாய் மரியாளுக்கு ஒரு ஆறுதலாயும், ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலை கட்டளையிட்ட தேவன், நீங்கள் நினையாத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எலிசபெத் வயதான கிழவியாயிருக்கிறாள், அவளும் கர்ப்பவதியாகிறாள்.
மரியாளோ இளம் குமாரத்தியாய் இருக்கிறாள், அவளும் கர்ப்பவதியாகிறாள். ஒருத்தி புருஷனால் கர்ப்பவதியாகிறாள், ஒரு ஸ்திரியோ பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிப்பிக்கப்படுகிறாள். இங்கு ஆவியும் மாம்சமும் ஒன்றை ஒன்று சந்தித்து ஒருவருக்கொருவர் ஆறுதலாய் மாறினார்களே. இதுதான் தேவனுடைய நடத்துதல். அவர் செய்தார் என்று சொன்னால் எதை செய்தார்? உங்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டிய நேரத்திலே அவர் சரியான தேவ பிள்ளைகளை அனுப்பி வார்த்தைகளை அனுப்பி அவர் ஆறுதலை செய்தார் என்பதை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நீங்கள் நினைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார். இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கும் ஆறுதல் தேவை, கர்ப்பஸ்திரீகளுக்கும் ஆறுதல் தேவை. அப்படியானால் இந்த ஆறுதலுக்கென்றே சில பர்ணமா போன்ற, தீத்து போன்ற, ரோமாபுரியின் சகோதரர்கள் போன்ற, மரியாள் போன்ற சிலரை வைத்திருக்கிறார். அவர்களை கர்த்தர் அனுப்பினார், இனிமேல் அனுப்புவார். அந்த ஆறுதல் உங்களுக்கு தேவனால் வரும், அந்த ஆறுதல் உங்களை நிரப்பும். இதுதான் கர்த்தர் செய்தார் என்பதில் முதல் ஒரு உயிருள்ள சாட்சி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அவர் செய்தார் என்று சொன்னால் இரண்டாவதாக அவர் எதை செய்கிறவராய் இருக்கிறார்? எதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார்? சங்கீதங்களின் புத்தகம் 148 சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது, நினைக்கும்படி செய்தார். ஆமென். நினைக்கும்படி செய்கிற தேவன். சங்கீதத்தின் புத்தகம் 148 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் எதை செய்தார்? நிலைக்கும்படி செய்தார். நிலைக்கும்படி செய்கிற தேவன். அன்பு சகோதரனே, எனக்கன்பான விசுவாச தேவ பிள்ளையே, அவர் எந்த ஒரு காரியத்தையும் நிலைக்க பண்ணுகிற தேவன். அவர் நிலைக்க பண்ணினது நிமித்தமாகத்தான் உங்களுடைய ஜீவியத்திலே பல காரியங்கள் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது என்பதை நீங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதித்து அறிய வேண்டும். உங்க குடும்பம் இன்றைக்கு பிரியாது இருக்கிறதே, அதை தேவன் நிலைக்க வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை இணைத்து வைத்திருக்கிறாரே, அதை தேவன் நிலைத்து நிலைத்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஜீவன் உங்களுக்குள் தப்பித்து பிழைத்து இன்றைக்கும் நிலைத்திருக்கிறதே, அதை தேவன் நிலைத்து நீடித்து இருக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆரோக்கியத்தில் பலத்தில் இருக்கிறீர்களே, அதை இந்த சங்கீதம் 148:6 நிலைக்கும்படி செய்கிற தேவன் உங்களுக்குள் ஆரோக்கியத்தை நிலைக்கும்படி வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் பலவீனப்பட்டார்கள், எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டார்கள், எத்தனை பேர் வியாதியில் மறித்து போனார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ யோவான் 12:18 அவர் செய்தார் என்ற வார்த்தையின்படி இத்தனை காரியங்களை தேவன் நிலைக்கும்படி செய்திருக்கிறார். உங்கள் ஜீவன் நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, அந்த தேவன் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை உங்களுக்குள் நிலைத்து நிற்கிறது. தேவ பிள்ளையே, அந்த உடன்படிக்கை நிலைத்து நிற்கிறபடினால்தான் நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்கள். அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். இது எல்லாம் அவர் செய்த காரியங்கள். இதை அவர் செய்த காரியங்கள். இவைகளை நினைக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே. தாவீதின் குடும்பத்திலே அவனுக்கு தகப்பன் உண்டு, தாய் உண்டு, சகோதரர்கள் உண்டு. ஆனால் ஒரு கட்டம் வரும்போது தாயை விட்டு தகப்பனை விட்டு அவன் அரண்மனைக்கு போக வேண்டியது வந்தது. அரண்மனைக்கு போன அவன் அடுத்த கொஞ்ச காலத்துக்குள்ளாய் வனாந்தரத்திலே அலைகிறவனாய் மாறினான். ஆனாலும் கர்த்தர் பார்த்தால் மீண்டும் ஒரு விசை தாவீதின் தகப்பனையும் தாயையும் கொண்டு வந்து அவனோடு இணைக்க வைத்து அந்த அடைக்கலத்திலே கர்த்தர் கொடுத்தாரே, அதே காரியத்தை தான் உங்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் வெறுக்க பார்த்தார்கள், எத்தனை பேர் ஒதுக்கி ஓரம்
தள்ள பார்த்தார்கள். ஆனால் தேவனோ அவர் செய்தார் என்ற வார்த்தையின்படி உங்கள் உறவுகளை, உங்கள் நட்புகளை இன்றைக்கு தேவன் நிலைக்க வைத்திருக்கிறார். எல்லாவற்றை விட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க குடும்பத்திலே இருக்கிற எல்லாரை விட உங்களை தான் ஒரு கண்மலையாய் வைத்திருக்கிறார். உங்களை ஒரு கண்மலையாய் வைத்திருக்கிறார். அதனாலேயே உங்களை கண்ட ஒரு பயம் மற்றவர்களுக்கு உண்டு. இது தேவன் செய்த காரியம். முதலாவது அவர் ஆறுதல் செய்த தேவன், இரண்டாவது அவர் நிலைக்க செய்த தேவன். எத்தனையோ உலகத்து மார்க்கங்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள், கலகக்காரர்கள் கோல்மூட்டி பிரச்சனையை உருவாக்கி குடும்பத்தை, சபையை, ஊழியத்தை கெடுத்து நிக்கரகமாக்குகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கொக்கரித்து எழும்பி வந்தார்கள். ஆனாலும் உங்கள் ஊழியம் நிலைத்து நிற்கிறது, உங்கள் சபை நிலைத்திருக்கிறது, உங்கள் அழைப்பு நிலைத்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இது அவர் செய்த காரியம். அவர் நிலைத்திருக்கும்படி செய்திருக்கிறார். அதற்காகவே நீங்கள் தேவனுக்கு இன்னும் ஜீவனுள்ள மட்டும் அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும். அவர் செய்த காரியங்கள் அற்பமானதும் சொற்பமானதும் அல்ல. அதை நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியம். உங்களை துரத்தின சன்பல்லாத்துக்களோ, உங்களுக்கு எதிராக கிரியை செய்தன பொல்லாதவர்களையோ தேவன் சொலகினால் புடைத்து எடுத்துப்பட்டார்களே, அதனால் அது நிமித்தமாக அவர்கள் இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் மண்ணோடு மறைந்து போனார்கள் அல்லவா? அது நிமித்தமாக தானே நீங்கள் நிலைத்து நிற்கிறீர்கள். அந்த சன்பல்லாத்தையும் தொபியாவையும் அழித்து போட்ட தேவன் உங்கள் மேல் கிருபை வைத்தபடியினாலே இன்றைக்கு நீங்கள் நிலைத்து நிற்கிறீர்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் 5வது வசனத்தின்படி, நான் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாதபடினால் உன்மேல் அன்பு கூர்ந்தது நிமித்தம் உன்மேல் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினேன். பிழையாமுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை, ஆனால் உன்மேலோ நான் அன்பு வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்த அன்புக்கு பாத்திரமாய் நீங்கள் இருக்கிறீர்களா? அந்த அன்புக்கு தகுதியானவர்களாய் காணப்படுகிறீர்களா? அந்த அன்புள்ள தேவனிடத்தில் இன்றைக்கும் அன்புள்ளவர்களை காணப்படுகிறீர்களா? பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே, நான் உன்னை நிலைத்து நிற்க வைத்தேன். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, உன்னை நிலைக்க வைத்திருக்கிறேன். நீ நிலைத்திருக்கிறாய், இன்னும் நிலைத்திருக்க வைத்தேன். இது நான் செய்த காரியம், இதை நான் செய்த காரியம். நீ சீமோன் பேதுருவாய் அல்ல, பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவாய் எனக்காக எழும்ப வேண்டும். நீ சீமோன் பேதுருவாய் அல்ல, பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. ஆம், அவர் செய்தார், அவர் செய்தார். முதலாவது ஆறுதலை செய்தார் பவுலுக்கு, இரண்டாவதாக நிலைக்கும்படி செய்தார் சங்கீதக்காரனுக்கு, மூன்றாவதாக அவர் என்ன செய்தார்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரம் 20வது வசனம். 2 நாளாகமம் 30:20 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் செய்த காரியத்தை கவனிங்கள். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். ஆமே. அவர் எதை செய்தார் ஐயா? எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாரா? எனக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்தாரா? சோத்திரம், எனக்கு வெளிநாட்டு கொண்டு போனாரா? எனக்கு நல்ல வாகனம் கொடுத்தாரா? இந்த காரியத்தை கேட்கிறீர்களே, உங்கள் இருதயம் பதைக்கிறதே. ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு அனுகூலம் செய்த தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த அனுகூலத்தை பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினால தான் இன்றைக்கு உங்கள் காரியங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாய்த்து கொண்டிருக்கிறது.
அது வாய்த்து கொண்டிருக்கிறது. ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறபடி, அங்க பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் அடைக்கப்பட்ட கதவுகள் ஏராளம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே பேதுருவை உள்ளே தள்ளி சிறைச்சாலையின் கதவு அடைக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலோ சிறைச்சாலையின் கதவு அடைக்கப்பட்டது. இப்படி எத்தனையோ கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தோ, ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த 1 கொரிந்தியர் 16:9 உங்களுக்கு அனுகூலம் செய்யும்படி கதவுகளை திறந்து வைத்தாரே, அதன் நிமித்தமாகத்தான் நீங்கள் போக்கும் மரத்துமாய் இருக்கிறீர்கள். நோவாவிலிருந்து புறப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட புறா திரும்பி வருகிற வரைக்கும் அந்த ஜன்னல் கதவு திறந்தே இருந்தது. அனுப்பின புறாவை அனுப்பிவிட்டு ஜன்னலை மூடாமல் அது திறக்கப்பட்டு இருந்ததினால் எங்கும் கால் வைக்க இடமில்லாமல் அது திரும்பவும் வேலைக்குள் வந்தபோது ஏற்றுக்கொண்டதை போல உங்களுக்காக திறக்கப்பட்ட கதவை இன்றைக்கு வரைக்கும் மூடாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு காரணமே இந்த தேவ வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் நல்லவே, சோத்ரா, அவர் அனுகூலம் பண்ணுகிற தேவன், அனுகூலம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் நல்லவே. அந்த 2 நாளாக 30:20 படி அவர் அனுகூலம் செய்தார். அது நிமித்தமாக சத்துருக்களின் கதவுகள் அடைக்கப்பட்டது, ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது. ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பூட்டப்படாத வாசலும் திறந்தே இருக்கு கதவும் என்ற வார்த்தையின்படி உங்க வாசலை ஆண்டவர் பூட்டவும் இல்லை, அந்த கதவை அடைக்கவும் இல்லை, அதை திறந்தே வைத்திருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சொத்து வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிற அந்த வார்த்தையின்படி இனிமேல் நீங்கள் உங்க தலையை உயர்த்தி நடக்க போகிறீர்கள். காரணம், அடைக்கப்பட்டு விட்டது என்ற கதவு, மூடப்பட்டு விட்டது என்ற கதவு இன்றைக்கு அனுகூலத்தின் நிமித்தமாக அதை திறந்தே இருக்கிறபடினால் இனி நீங்கள் நாணி நடப்பதல்ல, கூனி குறுகி போவதல்ல, தலை நிமிர்ந்து நடக்க போகிறீர்கள். ஒரு ராஜா வரும்போது தலை நிமிர்ந்து நடப்பதை போல அந்த மகிமையின் ராஜ அபிஷேகம் இந்த ராத்திரியில் உங்களை தொடுகிறபடினால் அந்த நல்ல அனுகூலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த அனுகூலம் எங்கே கிடைக்கிறது? சத்துருக்களின் பாளையத்திலே உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். கிதியோன் என்கிற மனுஷன் பயந்தவனாய் ஒளிந்தவனாய் காணப்பட்டான், புறப்பட்டு போக தயங்கினவனாய் காணப்பட்டான். தேவ ராத்திரியிலே கிதியோனை அழைத்துக் கொண்டு போய் அங்க காட்டின பொழுது இது எல்லாமே அவனுக்கு அனுகூலமா இருக்கிறதை பார்த்தானே, அதே போலதான் இனி அந்த அனுகூலம் கர்த்தரால் உங்களுக்கு உண்டாகும். சில ராசியை பார்த்து வேண்டாம் என்று சொன்னார்கள், சில ஜாதியை பார்த்து சொல்லாமல் போய்விட்டார்கள், சில படிப்பை பார்த்து ஏளனம் பண்ணினார்கள், சாக்கு போக்குகளை காரணங்களை சொல்லி உங்களை விட்டு விலகி அமைதலாய் இருந்து விட்டார்கள். அதன் நிமித்தமாக எல்லாம் கை கழுவினதை போல் ஆகிவிட்டது என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது அனுகூலத்தின் நாட்கள், இது அனுகூலத்தின் நாட்கள். அவர் செய்கிறவே, எதை செய்கிறவே? அனுகூலத்தை உண்டாக்குகிறவே. யார் ஜாதியை பார்த்து சொல்லாமல் போனார்களோ, யார் படிப்பை பார்த்து ஏளனம் பண்ணினார்களோ, யார் ராசியை பார்த்து அமைதலாய் விலகினார்களோ, அவர்களுக்கு முன்பாகவே தேவன் உங்களுக்கு அனுகூலத்தை செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களை ராஜ மகிமையினால் அலங்கரிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி இந்த அனுகூலத்தின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை திருவுளம் பற்றுகிறார். கர்த்தர் நல்லவே, அவர் அனுகூலம் பண்ணுகிற தேவன், அனுகூலம் பண்ணுகிற தேவன். வயல்வெளியில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டது மெய்ப்பர்களுக்கு வானத்தில் இருக்கிற தூதர்களிடத்தில் சொல்லி நீங்கள் போய் மெய்ப்பர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னாரே, ஆடு மேய்க்கிற மெய்ப்பர்களுக்கு வானத்தின் தூதர்களை அனுகூலமாய் மாற்றினார் என்று சொன்னார். உங்களுக்காக எதையும் மாற்றியமைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார்.
அவர் செய்தார். அவர் செய்தார். யோவான் 12:18 படி அவர் செய்தார். அனுகூலம் செய்தார். அதை நினைத்து பாருங்கள். அதற்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவைகளுக்காக கர்த்தரை ஆராதியுங்கள். அந்த கதவுகள் திறக்கப்பட்டே இருக்கிறது. அது இன்னும் மூடப்படவில்லை. அனுகூலத்தின் கதவுகள் திறக்கப்பட்டே இருக்கிறது. அது இன்னும் மூடப்படவே இல்லை. அந்த வாசல் வழியாய் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். அந்த வாசல் வழியாய் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நல்லவே. இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து பிரயாணமாய் வரும்போது அந்த யோர்தான் 2ஆய் பிளந்து வழிவிட்டதை போல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானின் நடுவிலே வனாந்தர வெட்டான் தரையிலே நடந்ததை போல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். யோர்தான் போன்ற பிரவாகித்து வருகிற பெருவெள்ளத்தை தடை செய்து நிறுத்தி அந்த பெருவெள்ளத்துக்கு நடுவே ஒரு வெட்டாந்தரையை உண்டாக்குகிறார். இது அவர் செய்த காரியம். இனி உங்களுக்கு அவர் செய்யவும் போகிறார். ஜீசஸ் நேம். அந்த கதவுகள் திறந்தே இருக்கிறது. அந்த கதவுகள் பூட்டப்படாது இருக்கிறது. தேவன் உங்களுக்காக அந்த கதவின் வழியாகவே உங்களை நடக்க பண்ணுகிறார். எந்த கதவின் வழியாக பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் போனார்களோ அதே கதவின் வழியாய் வெளியே வந்தார்கள். எந்த கதவின் வழியாக பேதுரு சிறைச்சாலைக்கு உள்ளே போனாரோ அதே கதவின் வழியாக கர்த்தர் பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். இவர்களுக்கு கதவை நன்மையாய் மாற்றின ஆண்டவர் உங்களுக்கும் அந்த நன்மையின் கதவை அனுகூலம் பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், முதலாவது அவர் ஆறுதல் செய்தார். 2ஆவதாக அவர் நிலைக்கும்படி செய்தார். 3ஆவதாக அவர் அனுகூலம் பண்ணினார். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு அற்புதமான தேவன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த அனுகூலம் பண்ணுகிற அந்த அனுகூலம் பண்ணின தேவன் அடுத்ததாக அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் விளைய செய்தார் என்று சொல்லி. ஆம், அவர் விளைய செய்தார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே. நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். தேவனே விளைய செய்தார். ஆமே. எனக்கன்பான சகோதரனே, கர்த்தர் நல்லவே. பவுல் போன்ற அப்போஸ்தலர்களை நாடுகிறீர்களோ, அப்பொல்லோ போன்ற உதவியாளர்களை தேடுகிறீர்களோ, எவ்வளவு பெரிய அப்போஸ்தலர்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட உதவியாளர்கள் வந்தாலும் விளைய செய்கிறவர் தேவன். விளைய செய்கிறவர் தேவன். உங்கள் பிள்ளைகள் ஞானத்தில் தடுமாறின காலங்கள் உண்டு. அந்த தடுமாற்றம் வரும்போது அவர்களுக்குள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி ஞானத்தை கொடுக்கிற தேவன் நல்ல ஞானத்தை விளைய செய்தார் அல்லவா? கடந்த காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்குள் ஞானமற்ற சூழ்நிலையில் அவர் ஞானத்தை விளைய செய்து சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 98, 99, 100வது வசனத்தின்படி போதித்தவர்களை பார்க்கலும் ஞானம், முதியோர்களை பார்க்கலும் அறிவை கொடுத்து அதை தேவன் விளைய செய்தாரா இல்லையா? அப்புறம் ஏன் இன்றைக்கு நீங்கள் எதிராய் கிளம்புகிறீர்கள்? ஏன் ஞானம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள்? அவர் விளைய செய்கிற தேவன். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஞானத்தை மட்டுமே விளைய செய்கிற தேவன் அல்ல,
அவர் இரக்கத்தையும் விளைய செய்கிற தேவன். உங்கள் மீது மிலாறு கொண்டு அடிக்க வந்தார்கள், உங்களுக்கு சொத்திரம் கோலையும் தடியையும் கொண்டு விளாச வந்தார்கள். மிலாறு கொண்டு அடிக்க வந்தும் கோலும் தடியும் கொண்டு விரட்ட வந்த போதும் தேவனாகிய கர்த்தர் விளைய செய்கிற தேவன். அதே மனிதர்களிடத்திலே இரக்கத்தை விளைய செய்து மிலாற்றை தூக்கி எறிந்து கோலையும் தடியையும் சொத்து எரிந்து போட்டுவிட்டு உங்களிடத்தில் இரக்கம் பாராட்டினீர்கள் அல்லவா? அந்த இரக்கத்தினால் தானே இன்றைக்கு நீங்கள் மகிழ்ந்திருக்கிறீர்கள். அவர் விளைய செய்கிற தேவன். விளைய செய்கிறார் என்று சொன்னால் தானியங்களையும் கோதுமைகளை மாத்திரம் விளைய செய்கிற தேவன் அல்ல, அவர் இரக்கத்தை விளைய செய்கிற தேவன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட யோசேப்புக்கு சிறைச்சாலை அதிகாரி கண்களில் தயை கிடைக்க செய்து ஒரு இரக்கத்தை விளைய செய்தாரே, அந்த இரக்கம் அங்கு விளைந்தது நிமித்தமாகத்தான் சகல அதிகாரமும் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டதே. அதே காரியத்தை தான் கர்த்தர் செய்தார். நீங்கள் போக வேண்டிய இடம் சிறைச்சாலை, ஆனால் கர்த்தராகிய தேவனோ சில அதிகாரிகள் கண்களில் இரக்கத்தை விளைய செய்து உங்களுக்கு உரிமையை கொடுத்து இன்றைக்கு நீங்கள் விடுதலையாய் இருக்க வைத்திருக்கிறார். உங்களை விடுதலையாய் இருக்க வைத்திருக்கிறார். அவர் இரக்கத்தை விளைய செய்கிற தேவன். ஓஹோ, கர்த்தர் நல்லவே, நல்லவே. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காகவே பிலாத்து தீர்மானித்தாலும் அவன் இருதயத்தில் ஒரு இரக்கத்தை விளைய செய்து இவரை சிலுவையில் அறைய நான் அனுமதிக்கவில்லை, நான் என் கைகளை கழுவுகிறேன் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக கைகளை கழுவ வைத்தாரே பிதாவாகிய தேவன். அந்த இரக்கம் தான் இந்த ராத்திரியில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. நான் செய்த தேவன், நான் செய்த தேவன். அவர் செய்தார். எதை செய்தார்? உங்கள் இக்கட்டான நேரத்திலே ஆண்டவர் இரக்கத்தை விளைய செய்தார், இரக்கத்தை உண்டாக செய்தார். அதன் நிமித்தமாகவே இரத்த பலிகளுக்கு நீங்கள் விலகினீர்கள் என்று மகிமையின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் விளைய செய்கிற தேவன், அவர் விளைய செய்கிற தேவன். அந்த விளைய செய்கிற தேவன் வெறுமையாயிருந்த சாக்குகளை தானியத்தினால் நிறைத்தது மாத்திரமல்ல, அந்த சாக்குகளில் அவரவர்களுடைய பணத்தை அவரவர்களுக்கு கிடைக்கும்படி யோசேப்பின் சகோதரர்களுக்கு செய்தாரே. இதுதான் தேவன் இரக்கத்தை விளைய செய்வது. எந்த யோசேப்பு கடினமாய் நடந்து கொண்டானோ, எந்த யோசேப்பு தன் தம்பியை சிறைச்சாலையில் அடைத்தானோ, அதே யோசேப்புக்குள் ஒரு இரக்கத்தை வரவைத்து தன் சகோதரர்களுக்கு அவரவர்கள் பணத்தை அவரவர்கள் சாக்கிலே வைக்க செய்தாரே. உங்களுடைய பொருளாதாரத்தையோ உங்க வருமானத்தையோ ஆண்டவர் உங்களுக்கே கிடைக்க செய்வார். அது வெறுமையாய் போவதும் இல்லை, அந்நியர்கள் பறித்துக் கொள்வதும் இல்லை. என் தேவன் இரக்கமுள்ள தேவன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறபடி அவர் கர்த்தர், அவர் சாந்தமும் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். அந்த தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே, அந்த சத்தியத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறபடினால தான் இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சத்தியத்திலோ தேவனுடைய கிருபையிலோ நிலைத்திருக்கிறீர்கள். இன்னும் அந்த இரக்கம் உங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படியாக, இதோ இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் நித்திய இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். நித்திய இரக்கத்தினாலே நான் கைவிட்ட நாட்களை விட உன்னை சேர்த்து கொண்ட நாட்கள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் விளைய செய்கிற தேவன், அவர் விளைய செய்கிற தேவன். கடினமான இருதயத்திலே இரக்கத்தை விளைய செய்கிறது. பொல்லாத மனிதர்களை நல்லவர்களாய் மாற்றி விளைய செய்கிற தேவன். அவருடைய விளைச்சல் என்பது பூமியிலும் நிலத்திலும் மாத்திரமல்ல, மனிதர்களிடத்திலும் தூதர்களிடத்திலும் அவர் விளைய பண்ணுகிறது. அந்த விளைச்சல்
ஓ சோதரம், இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகிறது, இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகிறது. நீங்க வேண்டுமானால் கர்த்தரை சோதித்து பாருங்கள் என்று ஓ தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் சொல்லுகிறேன். நீங்கள் வேண்டுமானால் உங்கள் தேவனை சோதித்து பாருங்கள். இன்றைக்கு வெறுமையாயிருக்கிற பானை ஏதோ சீக்கிரத்திலே ஆகாரத்தினால் நிரம்ப போகிறது. இன்றைக்கு காலியாயிருக்கிற பாத்திரங்கள் ஏதோ சீக்கிரத்தில் சேமத்தினால் நிரம்ப போகிறது. இன்றைக்கு உடைந்து காணப்படுகிற குடும்பம் இனி தேவனுடைய நீதி நியாயம் நிறைந்த குடும்பமாய் மாறப்போகிறது. கர்த்தர் நல்லவே. அவர் விளையச் செய்தார், அவர் விளையச் செய்தார், அவர் விளையச் செய்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியும் அவன் வீட்டார் மட்டும்தான் ஸ்தோத்திரம் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அவர் விளையச் செய்கிறவர் அல்லவா. ஒரு தூதனை கொர்நேலியின் வீட்டுக்கு அனுப்பினார். இரண்டாவது ஒரு பேதுருவை வீட்டுக்கு அனுப்பினா. அது நிமித்தமாக அந்த புறஜாதி மக்களும் கர்த்தருக்குள் வரக்கூடிய ஒரு விளைச்சலை கட்டளையிட்டார். கொர்நேலியோன் வீட்டார் மட்டுமே தேவனுக்கு பயந்தவர்களா இருந்த அந்த பட்டணம், அந்த இத்தாலியா தேசம் இப்போ புறஜாதியாருக்குள்ளும் இரக்கம் விளைவிக்கப்படுகிற ஸ்தலமாய் மாறினதே. கர்த்தர் சொல்லுகிறார், குடும்ப ஜெபத்தை நிறுத்தி, வீட்டு கூட்டத்தை நிறுத்தி, ஊழியர்களை அழைத்து ஜெபம் நடத்துகிற காலத்தை நிறுத்தி மாதங்கள் அல்ல வருடங்கள் ஆகிவிட்டதல்லவா. அது நிமித்தமாக மதிலிடிந்த பட்டணம் போலவும் பொலிவிழுந்த சுவற்றை போலவும் காணப்படுகிறீர்களே. கொர்நேலியின் வீட்டிலே மீண்டும் ஒரு இரக்கத்தை விளைய செய்த தேவன் உங்க வீட்டின் கதவுகளை கத்து திறந்து புறஜாதி மக்களையும் அந்நியர்களையும் அழைத்து நீங்கள் மீண்டும் கூட்டம் நடத்தி அநேகர் அபிஷேகிக்கப்படுவதற்கும் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கும் உங்க வீட்டை இன்று முதல் அவர் விளைய செய்கிற தேவனாய் மாற்றுகிறார். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும் என்று இவைகளை செய்கிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், தேவனாகிய கர்த்தர் அவர் விளைய செய்கிற தேவனாயிருக்கிறார், விளைய செய்கிற தேவனாயிருக்கிறார். அந்த விளைச்சல் இன்று முதல் உண்டாக போகிறது. ரிபோதியா கடகதனா கடகதனா கத்துரமலதியா ரகதுடி கதனி கத்துர ஷபாத டாகடகத நக்கத்து ரபோதியா கடகதனா கந்தடக கக்கரதி. இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இதோ தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட அக்கினியின் சுவடுகள், அக்கினியின் சுவடுகள் ஆங்காங்கு காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஜபோதியாக்க பிரபலபலபரபோதியாக்க குடகதடபோரிதியாக கரகதரபலபல லகதுடிக்க துறவக்கத்துக்க துறபலபலபரதியா. அந்த அக்கினியின் சுவடுகள் இப்பொழுதே சில இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த அக்கினியின் சுவடுகள் என்பது ஆவியானவருடைய நிழலாட்டத்தை காண்பிக்கிறதே. இதோ நீங்கள் அறியாத ஒருவே உங்கள் நடுவிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருக்கிறதான அங்கலாய்ப்பின் ஆவிகள் வெளியேறுகிறது. எல்லா விதமான சங்காரத்தின் தூதருடைய வல்லமைகள் வெளியேறுகிறது. உலகத்துக்கு ஒத்து போகிறதானே மாய்மால ஜீவியத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. அந்த அக்கினியின் சுவடுகள், அந்த அக்கினியின் சுவடுகள் பரிசுத்தாவின் அபிஷேகமாய் உங்க ஸ்தலத்தை ஆளுகை செய்கிறது. கண்களை மூடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுங்கள், ஆவியிலே நிரம்புங்கள். இப்பொழுதே அந்த நிழலாட்டம், பரிசுத்த ஆவியாவுடைய நிழலாட்டம் இயேசுவின் நாமத்தில் எல்லா ஸ்தலங்களிலும் இறங்குவதாக. டபோதுடி கடாகடகத நிக்கத்தரா சபாதடகத நமனம ரிபால பௌதியா கத்துக்க திரபலபலபலபலபல
அந்த நல்ல நிழலாட்ட அனுபவம். ஓ ரிஷகதட கத்துக்கத்திர வல 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 டீக டகத டாக டகத டாக ரகத டாக ரகத டாக திரவல வல 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 அந்த நிழலாட்டம் உங்களுக்குள் காணப்படுகிறது. அந்த நிழலாட்டம் உங்களுக்குள் காணப்படுகிறது. இனி உங்க வீட்டிலே தேவனுடைய நித்திய வெளிச்சத்தை காண்பீர்கள். நித்திய வெளிச்சத்தை காண்பீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. இது நடக்கும். ஓ அந்த நித்திய வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும். அந்த நித்திய வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் மகிமையுமாயிருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் மகிமையுமாயிருப்பார். ஆம், தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் கர்த்தருடைய தரிசனத்தை காண்கிறேன். உங்கள் ஸ்தலங்களுக்குள் காணப்படுகிற எல்லா அந்தகாரத்தின் இருளின் ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. அது நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யத்தின் நித்திய வெளிச்சம் இப்பொழுது மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த நித்திய வெளிச்சம் வருகிறது நிமித்தமாக இனி உங்க வீட்டிலே ஆடல் பாடலின் சத்தத்தை நீங்கள் கேட்க போகிறீர்கள். அந்த ஆடல் பாடலின் சத்தம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்க வீட்டிலே உண்டாகிறது என்று மகிமையின் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறதை போல அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி இனி உங்க ஸ்தலத்திலே ஆடல் பாடலின் சத்தத்தை கவனமாய் நீங்கள் கேட்க போகிறீர்கள். தேவ தூதர்களுடைய இசைமீட்டும் சங்கீதத்தின் சத்தத்தை, தேவ தூதர்களுடைய இசைமீட்டும் சங்கீதத்தின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்படியாய் உங்கள் காதுகளை செவித்தினர் உள்ள காதுகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். அது விருத்த சேதனத்தின் காதுகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆடல் பாடலின் சத்தம் உங்களில் கேட்க போகிறது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் இடையிலே இவ்வளவு நேரம் அசைவாடி வெளிப்படுத்தின எல்லா தீர்க்க தரிசனங்களுக்காகவும் தேவ தரிசனங்களுக்காகவும் நன்றி சொல்லி ஒரு விஷயம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி சொல்லுங்க. எல்லாரும் துதிங்க. ஆவியானுடைய நலலாட்டத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ கர்த்தர் நல்லவே. அவருடைய சுவடுகளுக்காக நன்றி சொல்லுங்க. அந்த தேவனுடைய சுவடுகள் உங்களுக்கு காணப்படுகிறபடினால் நன்றி சொல்லுங்க. ஆடல் பாடல் சத்தம் கேட்கப்பட போகிறபடினால் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஷபக்கத்ர பல 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 ரிபோதியா கடகத பர 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 பல 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 பக்க கடகத பர பர ரகதடியா கத்துக்கு தரபிரி பிரி பிரி பிக்க கடகத பர 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 ஓ ரிஷபோதியா கத்துக்கு தரபர பர பல பல பல. ஓ நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், தேவனாகிய கர்த்தர் அவர் செய்தார், அவர் செய்தார், அவர் ஆறுதலை செய்தார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நிலைக்கும்படி செய்தார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அனுகூலம் செய்தார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எல்லாவற்றை விட அவர் விளையும்படி நிலைக்கும்படி செய்தார்.
ஓ சோதரம், கர்த்தர் நல்லவே, அவர் நிலைக்கும்படி செய்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் செய்த காரியம் என்ன? அவர் செய்த காரியம் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 13வது வசனம், சங்கீதம் 118 113. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆம், அவர் செய்தார் என்கிற காரியத்திலே 5வதாக அவர் எதை செய்தார் தேவச்சனமே? அவர் உதவி செய்தார். அவர் உதவி செய்தார். உங்களுக்கு தெரியுமா, அந்த தேவன் நமக்கு உதவி செய்யாதிருப்பார் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு எங்கோ அழிந்து போயிருப்போமே. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவே. உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 28:29, உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாயிருப்பாய். கடந்த நாட்களிலே உதவி செய்கிறவர்கள் இல்லாதபடியினால் நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களும் பறிகொடுக்கிறவர்களுமாகத்தான் இருந்தீர்கள். இதுதான் உங்கள் கடந்த கால ஜீவியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த 2 சாமுவேல் 18 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறபடி, நீ பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி பட்டணம் என்கிறதானே உங்க ஸ்தலத்துல இருந்து கொண்டு அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தார். அந்த உதவி செய்தது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறீர்கள். ஓ கர்த்தர் நல்லவே. வனாந்தரத்திலே ஆகார் அலைந்து திரிகையில் அவளுக்கு தேவனுடைய தூதன் அங்கு இருந்து கொண்டு நல்ல தண்ணீரை கொடுத்ததினால் அந்த உதவி அவளுக்கு கிடைத்தது. மரிக்க வேண்டிய பிள்ளை உயிரோடு பிழைத்தானே. இது ஒரு கர்த்தருடைய உதவி அல்லவா? உங்களுடைய வனாந்தரமான வாழ்க்கையிலே தனித்திருந்த நாட்களிலே அவரே உங்களுக்கு ஜீவ தண்ணீரை அனுப்பி அதை குடிக்க வைத்து இன்றைக்கு உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. இது கர்த்தர் செய்த உதவி அல்லவா? ஓ கர்த்தர் நல்லவே. மகா பராக்கிரமசாலியாகிய சிம்சோன் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை என்னை கொண்டு கட்டளையிட்டிருக்க, நானோ தாகத்தினால் சாகிறேன் என்று சொன்னபோது லேகியிலே கர்த்தர் பிளவை உண்டாக்கி அந்த பிளவிலே தண்ணீரை வரவைத்து அதை குடித்ததினாலே அவன் ஜீவன் அவனுக்குள் திரும்பி வந்தது. அந்த பராக்கிரமசாலிக்கு தேவன் தண்ணீர் என்கிற உதவியை கொடுத்து அவன் ஜீவனை திரும்பி வரவைத்ததை போல நீங்கள் பணத்திலோ அதிகாரத்திலோ சக்தியிலோ நன்மையிலோ பராக்கிரமசாலியா இருந்தோ ஒரு கட்டத்தில் ஜீவனுக்கு போராடினீர்கள். அந்த போராடுகிற நேரத்தில் தேவன் ஒரு பிளவை உண்டாக்கி அந்த ஜீவ தண்ணீரை கொடுத்து உங்களுக்கு ஜீவனோடு இன்றைக்கு வைத்திருக்கிறார். இது தேவன் உங்களுக்கு செய்த ஒரு பெரிய ஜீவனுள்ள உதவி என்று மகிமையின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் செய்தது என்ன? அவர் உங்களுக்கு உதவி செய்தார். அவர் செய்தது என்ன? அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனத்தின்படி அவர் உங்களுக்கு நன்மை செய்தார். அவர் செய்தது என்ன? ஓ கர்த்தர் நல்லவே. சங்கீதம் 23 நன்மையும் கிருபையும் பின் தொடரும்படி செய்தார். அவர் உங்களுக்கு செய்தது என்ன? சங்கீதம் 91 சொல்லுகிறபடி பகலிலே வெயிலாகலோ இரவிலே நிலவாகலோ உங்களை சேதமில்லாமல் காப்பாற்றி நன்மை செய்தார். சரீரத்தை காப்பாற்றினார். இது அவர் செய்த உதவி. அவர் உங்களுக்கு செய்தது என்ன? அப்போஸ்தலர்கள் 28 அதிகாரத்தில் பவுலின் கையை விரியன் பாம்பை கவ்வின போது தேவனதை பூச்சியாய் மாற்றிவிட்டதை போல உங்கள் சில மனிதர்கள் விரியன் பாம்பை போல கடித்தார்கள். ஆனால் தேவனோ அவர்களுடைய சக்தியை பதித்து ஒரு பூச்சியாய் மாற்றி அவர்களை சங்காரத்துக்கும் அக்கினிக்கு ஒப்பு கொடுத்தாரே. இதுவே தேவன் உங்களுக்கு செய்த உதவி.
தேவன் உங்களுக்கு செய்த உதவிகள் இம்மட்டும் அல்ல, அது எண்ணி முடியாத உதவிகள். அதன் நிமித்தமாகத்தான் அந்த தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார், நீங்க அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அவர் உதவி செய்தார், அவர் உதவி செய்தார். ஓ, மனிதர்களுடைய உதவிகள் அற்று போன போது அவர் உங்களுக்கு உதவி செய்தார். ஒரு மனுஷன் ஒருவருடைய வீட்டுக்கு வந்து நடு இரவிலே பசியோடும் பட்டினியோடும் கதவை தட்டினான். நண்பா, தயவு செய்து கதவை தர, என் வீட்டுக்கு சிநேகிதர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக வைக்க ஒரு அப்பமும் இல்லை, எனக்கு கொஞ்சம் அப்பம் கடனாய் கொடு என்று சொன்னார். ஆனால் அந்த மனுஷன் சொல்லிவிட்டார், பிள்ளைகளும் உறங்கிவிட்டார்கள், நானும் படுத்து விட்டேன், இன்று போய் நாளைக்கு வா என்று சொல்லிவிட்டார். ஒரு மனுஷன் இரவிலே பசியோடு கதவை தட்டினவனுக்கு சில அப்பம் கொடுக்க மனமில்லாமல் போனான். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசுவோ வனாந்தரத்திலே தேவனுடைய செய்தியை கேட்ட ஜனங்களுக்கு 4000 5000 பேருக்கு பசித்து திருப்தியாகத்தக்கதான அப்பங்களை கொடு. இதுதான் உங்க வாழ்க்கையில் நடந்தது. இரவு நேரத்தில் போன் பண்ணி ரகசியமாய் நீங்கள் உதவி கேட்ட காலங்கள் உண்டு. அந்த நேரத்திலும் உங்களை நழுவி போனவர்களாய் உங்களை மறந்து போனவர்கள் உண்டு. ஆனால் அடுத்த சில நாட்களுக்குள் உங்கள் தேவைக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? அதுதான் கர்த்தர் செய்த உதவி, அதுதான் தேவன் செய்த உதவி. எனக்கன்பானவர்களே, அவர் உதவி செய்தார். அன்றைக்கு உதவி செய்த தேவன் இனி வருகிற பண்டிகை நாட்களில் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த பண்டிகை நாட்களை குறித்து நீங்கள் அங்கலாய்ப்பது ஏன்? அதை குறித்து கலங்குவது ஏன்? அதற்கு எங்க கதவு திறக்கப்படும், யார் உதவி செய்வார் யோசிப்பது ஏன்? அவர்கள் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்ற வார்த்தையின்படி, என் மகனே என் மகளே, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உதவி செய்கிறது, அவர் உதவி செய்கிறது தேவன். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், அந்த உதவி இனிமேலும் உங்களுக்கு உண்டாகும். அந்த உதவி இனிமேலும் உங்களுக்கு கிடைக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது மாறாது, இது நடக்கும், இது நிறைவேறும். இது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற மகத்துவத்தின் வார்த்தை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடைசியாய் சூத்திரம், அவர் செய்தார், அவர் செய்தார். எதை செய்தார்? சொல்லும்படி கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்ட ஒரே ஒரு காரியத்தை அவர் சொல்லி அனுப்பின அந்த காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். புலம்பல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார், தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார். அதனுடைய அரண்மனைகளின் மதில்களை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தார். பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல் கர்த்தரின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள். கர்த்தர் நல்லவே. ஆம், எனக்கன்பான தேவச்சனமே, இந்த கடைசி நாட்களிலே இந்த புலம்பல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிற இந்த வார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? பலிபீடம் ஒளிந்து போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலங்கள் வெறுக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது.
அரண்மனையின் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆரவாரத்தின் துதி கம்பீரத்தின் சத்தம் இல்லாமல் போயிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே ஓலத்தின் ஓசை கேட்கிறது. அது நிமித்தமாக அவர் செய்ய போவது என்ன தெரியுமா? அந்த புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2:17. கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். ஆமென். நன்றாய் எழுதி கொள்ளுங்கள் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை. இன்றைக்கு செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற சில நினைக்கிறீர்கள், நான் நினைக்கிறதை கர்த்தர் செய்ய போகிறார். நான் ஜெபிக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய போகிறார். நான் வேண்டிக் கொண்டது அனைத்தையும் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறான். உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புலம்பல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி கர்த்தர் தாம் நினைத்ததை செய்வார். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்வார். ஆம், நீங்கள் நினைத்ததை எல்லாம் செய்தது நிமித்தமாக பலிபீடங்கள் ஒளிந்து போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலங்கள் வெறுக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. அரண்மனையின் ஜீவியங்கள் அடிமையின் ஜீவியங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பண்டிகைகளின் ஆரவாரங்கள் ஓய்ந்து கொண்டிருக்கிறது. துதியின் நேரத்தில் வருகிற மகிமை மறைந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் நீங்கள் விரும்பினபடி செய்ததினால். ஆனால் இனிமேல் செய்ய போவது என்ன? அவர் நினைத்திருக்கிறபடி செய்ய போகிறார். அவர் நினைத்திருக்கபடி செய்ய போகிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? யாக்கோபின் குடும்பத்திலே 12 பெயர்கள் உண்டு. கர்த்தர் நல்லவே. ஆனால் அதிலே அவர் நினைத்திருந்த யோசேப்பை மாத்திரமே கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பி வைத்தார். அவர் நினைத்திருக்கிறபடியே யோசேப்பை தேசத்தின் அதிபதியாய் மாற்றினார். மற்ற 11 பேருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அவர் நினைத்த, அவரால் நினைக்கப்பட்ட யோசேப்புக்கு கிடைத்தபடி உங்க வீட்டில எத்தனை பேர் இருந்தாலும் அவர் நினைத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை உண்டு. அவர்களை கர்த்தர் வெளியே எடுக்க போகிறார். நீங்கள் அறியாத தேசத்துக்கும் அறியாத மொழி பேசும் மக்களிடத்துக்கும் கர்த்தர் அங்கே அனுப்பி சர்வாங்க ஞானத்தை கொடுத்து அந்த ஜனங்களுக்கும் அந்த தேசத்துக்கு மத்தியிலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பிள்ளையை அவர் உயர்த்த போகிறார். 2வதாய் கர்த்தர் சொல்லுகிறார், ஈசாயின் குடும்பத்துல 8 பேர் உண்டு. ஆனால் அதில் தாவீதை மாத்திரமே கர்த்தர் தாம் நினைத்திருக்கிறபடி தேர்ந்தெடுத்தார். அந்த தேவனால் நினைத்திருக்கிற தாவீதை தேர்ந்தெடுத்தது நிமித்தமாக அவனை நல்ல மெய்ப்பனாக மாற்றினான். நல்ல இசை வாசிக்கிறவனாய் மாற்றினார். நல்ல யுத்த வீரனாக மாற்றினார். நல்ல ராஜாவாக மாற்றினார். நாளத்தனையான அபிஷேகத்தை இந்த தாவீதுக்கு மேல் வைத்தார். அவர் தாம் நினைத்திருக்கிறபடி செய்கிறதை போல நீங்கள் குறிப்பிட்டவர்களை பலிபீடத்தில் எனக்கு பின்பு நிறுத்த தீர்மானித்திருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்திருக்கிறவர்களை நீங்கள் பலிபீடத்தில் நிறுத்தினாலும் தேவன் அவர்களை ஆரோனின் பிள்ளையை அடித்ததை போல அடித்து கீழே தள்ளி அந்த இடத்திலே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் நினைத்திருக்கிற ஒருவனை கொண்டு வந்து அங்கே கர்த்தர் நிறுத்த போகிறார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அவர் தாம் நினைத்திருக்கிறதை செய்தார். அவர் செய்ய நினைத்ததை தடை செய்வதற்கு ஒருவருக்கும் பலன் இல்லை, ஒருவராலும் கூடாது. இதோ உங்க வீட்டிலே சில காரியத்தை செய்யும்படி கர்த்தர் நினைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவே. அவர் நினைத்திருக்கிற அந்த நினைப்புகள்
தீமைக்கானவைகள் அல்ல, அது நன்மைக்கானவைகளா இருக்கிறது. அந்த நன்மைக்கானது அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்க போகிறது. நீங்கள் உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு சீயோன் குமாரத்தி என்று சொல்லி ஒரு ஸ்திரியை அழைத்து வர தீர்மானித்திருக்கிறீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அந்த சீயோன் குமாரத்தி அல்ல, பாழான ஸ்தலத்திலிருந்து ஒரு ஸ்திரியை தெரிந்தெடுத்து ஒரு ராஜாத்தியை கொண்டு வர விரும்புகிறார். அதற்கு காரணம் இந்த புலம்பல் 2:17 படியாக தான் நினைத்திருக்கிறதை செய்கிற தேவன் அவன். நீங்கள் சீயோன் குமாரத்தியை கொண்டு வர பார்க்கிறீர்கள். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சாமுவேல் தாவீதின் சகோதரருடைய அடையாளங்களை பார்த்ததை போல ஓ நீங்கள் அவருடைய அடையாளங்களை பார்க்கிறீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரும் ராஜகுமாரத்தியை கொண்டு வர விரும்புகிறார். இது அவர் நினைத்திருக்கிற அவருடைய தீர்மானம். அதுதான் அங்கு நடக்கும் என்று மகிமையின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ரிஷபாதரான் ரகத்னகத்ரமலான் ரகத்னகத்னபௌதுடியாகதகதனகதகதரபரபரந்தியா. ஓ தாம் நினைத்திருக்கிறபடி அவர் செய்தார். தாம் நினைத்திருக்கிறபடி அவர் செய்தார். ஓ தாம் நினைத்ததை அவர் செய்தார். ஆம், கடைசியாய் கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆணித்தரமான வார்த்தை. கடைசியாய் கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆணித்தரமான வார்த்தை. அதே புலம்பல், அதே 2ஆம் அதிகாரம், அதே 17ஆம் வசனம் சொல்லுது, தமது வார்த்தைகளை நிறைவேற்றினார். தமது வார்த்தையை நிறைவேற்றினார். உங்களுடைய நினைவுகளின்படி அல்ல, உங்களுடைய யோசனைகளின்படி அல்ல, அவர் தமது வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் தமது வார்த்தையை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை எல்லாவற்றிலும் மகிமைப்படும். ஆம், யோவான் 12:18 அவர் செய்தார். அந்த செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். இன்றைக்கு கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், கண்களால் கண்ட தரிசனங்கள், ஆவியானவர் அனுப்பின சுவடுகள், அந்த ஆவியா சுவடுகள் மூலமாய் வந்த பரிசுத்தாவின் நிழல், இது எல்லாம் அவர் நினைத்திருக்கிறதை செய்து முடிக்கும். அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுங்கள். புலம்பல் 2:17 அவர் தமது வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் தமது வார்த்தையை நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா கவனிங்க. கடமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. ஏதோ வேலைகளை பார்த்து கொண்டு கடைசி நேரம் ஜெபிக்கணும் என்று சொல்லி வெறும் அதிகாலை கூவுகிற சேவலை போன்ற சேவலின் சத்தத்தை துணிக்க பண்ணாதீர்கள். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கண்களை மூடுங்க. அவர் செய்தார், அவர் செய்தார், எனக்கும் செய்வார். தாம் நினைத்திருக்கிறபடி அவர் நினைத்ததை செய்வார். அவர் நினைத்ததை செய்வார். தமது வார்த்தையை நிறைவேற்றினார். தமது வார்த்தையை நிறைவேற்றினார். இதை சொல்லி கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக செய்யும், எனக்காக செய்யும் என்று எல்லாரும் ஒப்பு கொடுத்து பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை. ஓ ஹalleluya ஷபாபா பாபா கதர பல 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 பல. ஓ ரிஷபா கத கத பல 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 பல. ஓ ரிஷபா துடியா கத கத டா 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 கத கத. அவர் செய்தார், அவர் செய்தார். ஓ மலைகளை வழிகளாய் மாற்றுகிறேன், வனாந்தரத்தை பாதைகளாய் மாற்றுகிறேன்.
சமுத்திரத்தை தரையிலே கணக்கு பண்ணுகிறவன் அவர் செய்தார். தாம் நினைத்தபடி அவர் செய்தார். தாம் நினைத்தபடி அவர் செய்தார். பலிபீடங்கள் ஒளிந்து போனதினால், நின்று போனதினால், புதிபலிகள் சத்திரம் செயலற்று போனபடினால், மனுஷன் விரும்புகிறதை செய்யாமல், மனிதர்கள் நினைக்கிறதை செய்யாமல் தாம் நினைத்ததை செய்தார். அவருடைய வார்த்தையை நிறைவேற்றினார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவேறும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவேறும். ஆமென், ஆமென், ஆமென். நாம் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையிலே உபாகமம் 18:16 சொல்லுகிறபடி அவர் செய்வார் என்ற வார்த்தையின்படி, யோவான் 12:18 அவர் செய்தார் என்ற வார்த்தையின்படி நீர் செய்த காரியங்களை வைத்து எங்களோடு பேசியிருக்க ஆண்டவரே, நீ சொன்ன எல்லா நல் வார்த்தைகள் அப்படியே நடக்க போயிருக்காக நீர் ஆறுதல் செய்தீரையா. நீர் நிலைக்கும்படியாக, நிலைத்திருக்கும்படியாக செய்தீரையா. விளையும்படி செய்தீரையா. அனுகூலம் செய்தீரையா. எல்லாவற்றையும் ஆண்டவரே விளையவும் நிலைக்கவும் செய்தீரையா. நீ உதவி செய்தீரையா. மகிமையானவரே, நீர் நினைத்ததை செய்தீர். உடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். இந்த 7 வார்த்தைகளும், இந்த 7 கர்த்தருடைய வார்த்தைகளும் உடைய பிள்ளைகளுடைய தலையில் வந்து அப்படியே பலிப்பது, அப்படியே நிறைவேறுவதாக கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து உம்முடைய சுவடுகளை, உம்முடைய நலலாட்டத்தை, அந்த பரிசுத்தாவின் நலலாட்டத்தினால் உண்டாகிற மகிமையை நான் அனுப்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றும். சொப்பனங்களால் உம்முடைய ஜனங்கள் உயிரடையும். தரிசனங்களால் உடைய பிள்ளையுடைய கண்கள் உயிர் மீட்சி அடையும். ஆவியானவரால் இவர்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். பலப்படுத்தும். நல்ல சாட்சிக்கு உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.